ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரீசெண்டான ஒரு சில நியூ ப்ராஜெக்ட்ஸோட அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட சன் டிவி நடிகர் அண்ட் விஜய் டிவி நடிகை 2 பேரும் சேர்ந்து புதுசாக ஒரு நியூ ஆட் ஷூட் ஒன்று பண்ணியிருக்காங்க. புது ப்ராஜெக்ட் யார் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட விஜய் டிவியில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற சீரியல் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஹேமா அவங்களும் அதே மாதிரி கிஷோர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பூவா தலையா சீரியலில் வந்து ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு. அவரும் சேர்ந்து ரீசெண்டாக வந்து ஒரு ஆட் ஷூட் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதாவது ரியல் எஸ்டேட் ஆட் ஷூட்னு நினைக்கிறேன். அந்த ஆட் ஷூட்டோட லொக்கேஷன்லேருந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் எடுத்து வந்து ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட டிஎஸ்கே அண்ட் தீபா மேம் இவங்க எல்லாரும் சேர்ந்து புதுசாக ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ண போகிறாங்க. அதோட ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. புது வெப் சீரிஸ் நம்ம தீபா மேம்க்கு இந்த ஸ்டோரி சொல்லும்போதே ரொம்பவே பிடிச்சிருச்சான். அதனால் இதை வந்து ஏற்றுக்கிட்டு இந்த வெப் சீரிஸ் வந்து நடிச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. நம்மளோட எதிர்நீச்சல் சீரியலில் நடிச்சிட்ருக்காங்க இல்லையா, ஹரிப்ரியா அவங்களோட பேரா நடிக்கிறார் இல்லையா, அவர் கூட சேர்ந்து ஒரு ஆட் ஷூட் ஒன்று பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான லுக்கில் இந்த பிக்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில். ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு நடிகை நம்ம சுஜிதா மேம் ரீசெண்டாக ஒரு சீரியல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பொதிகைன்னு நினைக்கிறேன், ஐ திங்க், எனக்கு சரியாக தெரியலை. இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து நியூ லுக் அப்படின்னு சொல்லி ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி தெலுங்கில் வந்து ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் தமிழில் ஒரு சீரியல் போயிட்டுருக்கு. இப்போ நியூ லுக் அப்படிங்கிறது மூவியோட நியூ லுக்கா இல்லை வேறு ஏதாவது நியூ லுக்கா அப்படின்றது தெரியல, சீரியலா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்மளோட தமிழும் சரஸ்வதியும் டீம் ரீசெண்டாக ரீயூனியன் பண்ணியிருக்காங்க. தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் இப்போ கரண்ட்டாக நடிக்கிறவங்க, அதே மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி நடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு ரெசார்ட் ஒன்று போயிருக்காங்க போல இருக்கு. அந்த லொக்கேஷன்லேருந்து எடுத்த ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ கரண்ட்டாக சங்கீதா நடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ப்ரீவியஸாக நடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, ரேகா மேம் அவங்களோட மகன் கேரக்டர் பண்ணுறவர், தர்ஷனா ஏற்கனவே நடிச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நவீன் தமிழ் கேரக்டர் பண்ணுறவர், இன்னும் ஒரு சிலர்லாம் வந்திருந்தாங்க. நம்மளோட சரஸ் மட்டும்தான் மிஸ்ஸிங் அதில். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நவீன் தான் பார்த்துருக்காரு. எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணி இந்த ஒரு ட்ரிப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வீரா சீரியல் நம்மளோட ஜீ தமிழில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. அதோட ஷூட்டிங் லொக்கேஷனில் எடுத்த ஒரு சில பிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி மக்களுக்கு வந்து தேங்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ லக்ஷ்மி மேம் வந்து பாசிட்டிவ் கேரக்டரில் வந்து இந்த சீரியலில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சேஞ்சிங் கேரக்டரையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றி அப்படிங்கிற மாதிரி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்களோட கோவமும் வருமா இந்த சீரியல்லையும், ஆனால் ரொம்பவே நியாயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே வித்தியாசமான ஒரு கதைக்களம் தான். பாப்போம், வெயிட் பண்ணி இவங்களோட கேரக்டர் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஃபுல்லாகவே பாசிட்டிவ் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டாங்க அவங்க.